அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ, மதிப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அதை குறித்து தான் நம்ம இந்த பகல் வேளையிலே சிந்திக்க போகிறோம். நாம் அப்படியே ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். இப்படியாக சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்படியே நாம் ஒரு வார்த்தை செபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இந்த வசனத்திலிருந்து பேசப்பட வேண்டிய உம்முடைய நல் வார்த்தைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஊன்ற உறுதிப்பட வேண்டிய வார்த்தையின் மகத்துவங்கள் உணர்வு பூர்வமாய் இந்த பகல் வேளையில் இவ்விடத்தில் நீர் பேசுவீராக. இந்த வார்த்தைகள் ஏதோ ஒரு நல்ல பிரசங்கம் என்று சொல்லுகின்ற ஒரு காரியத்தை அல்ல, ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற உம்முடைய திருசித்தத்திற்குள்ளே இவர்களை கட்டுவிக்கின்ற ஒரு மகத்துவம் நிறைந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நிறைந்த வார்த்தைகளாய் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படிக்கு செபிக்கிறோம். அவைகளை தடை செய்ய நினைக்கிற எல்லா கண்களுக்கு புலப்படாத உலக வல்லமைகளையும் அந்தகார கிரியைகளையும் கர்த்தர் சபித்து போட்டு நீர் உம்முடைய மகத்துவத்தை விளங்கச் செய்தருளுவீராக. வசனம் உம்முடையது, கேட்கிற உம்முடைய ஜனங்கள் உம்முடையவர்கள், பேசுகின்ற அடியேன் உம்முடையவன். அப்படி இருக்க இவைகளுக்கு இடையிலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிரிவினையை ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின் மகத்துவத்தை பொறுக்கி கொண்டு செல்லும்படிக்கு வர நினைக்கிற எந்த வல்லமைகளும் மேற்கொள்ளாதபடிக்கு, எங்கள் இடையில எந்த பிளவுகளும் ஏற்படாதபடிக்கு நீர் உம்முடைய அன்பில், ஐக்கியத்தில், உறவில் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் உறுதிப்படுத்தி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் இந்த உலக வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்ற பெயரில் அழைக்கப்படுகின்றோம். ஆனால் இந்த பெயர் நமக்கு சூட்டப்பட்ட பெயர் அல்ல. அது ஆதி அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே அப்போஸ்தலர்கள் திருச்சபை வீடுகள் தோறும் கூடி ஜெபித்தும் உபவாசித்தும் ஆராதித்தும் இருந்த காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் இருந்த நோக்கங்களையும் விருப்பங்களையும் விடுத்துவிட்டு தாங்கள் இஷ்டத்தின் போல் போன போக்கில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு, இந்த கிறிஸ்து எனக்கு பிரதானமாயிருக்கிறது, என் வாழ்க்கையை மாற்றியமைத்தது, என் வாழ்வின் சுபாவங்கள் மாற்றினது என்று சொல்லி கிறிஸ்துவின் பால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணித்து அந்த கிறிஸ்துவுக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ தங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த விசுவாச வாழ்க்கை புதிய ஏற்பாட்டில் துவங்கப்பட்டது மட்டுமல்ல, நாம் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய ஆபிரகாமுடைய வாழ்விலேயே ஆண்டவர் சொல்லுகின்றார். நாம் வாசித்த அந்த 6வது வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், ஆனபடியினாலே அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. அப்போ நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை ஆண்டவர் அழைக்கும் பொழுது, தெரிந்து கொள்ளும் பொழுது, தனக்காக ஏற்படுத்தும் பொழுது, அங்கே விசுவாசம் என்று சொல்லுகின்ற ஒன்று ஒவ்வொரு தேவனை சார்ந்து கொள்ளுகிற மனிதனுக்குள்ளும் கிரியை செய்கின்றது. அல்லேலூயா. ஆனால் அப்படி கிரியை செய்கின்ற விசுவாசி என்று சொல்லுகின்ற வார்த்தை நடைமுறையில் என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், மடை மாற்றம் பண்ணப்பட்டு, திசை திருப்புதல் பண்ணப்பட்டு, தேவன் விரும்புகின்ற தேவனுடைய வல்லமை பொருந்தின விசுவாச வாழ்க்கைக்குள்ளே நிலைப்படுத்தப்பட முடியாதபடிக்கும், தேவனால் பலத்த கிரியைகளையும் பலத்த ஆசீர்வாதங்களையும் பலத்த மேன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கும்
மடைமாற்றம் பண்ணப்பட்ட, திசை மாற்றம் பண்ணப்பட்ட, வழி மாற்றம் பண்ணப்பட்ட நிலையில் விசுவாசிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறுக்கு நேராய் கடத்து போகிறது. அல்லேலூயா. எனவே தான் இந்த உலகத்தில் கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்குள்ளே தாறுமாறுகளை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இதை ஒவ்வொரு கிறிஸ்துவை விசுவாசித்து இருக்கிற பிள்ளையும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆழமாய் பதிக்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசித்தான், ஆனபடியினாலே அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணி அதையே அவர் நீதியாய் பார்த்து அவன் கூட பிரயாணப்பட்டார். அதனால தான் அவர் விசுவாசிகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசிகள் என்று சொல்லுகின்ற பெயர் எங்கே பயன்படுத்தப்படுகின்றது? இன்றைக்கு சபைகள் ஏராளம் இருக்கிறது, சங்கங்கள் ஏராளம் இருக்கிறது. மெயின்லைன் சபைகள் என்று சொல்லி, இல்லை கரஸ்மாட்டிக் திருச்சபைகள் என்று சொல்லி பல விதமான சபைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சபைகளும் தங்களுக்குரிய விசுவாசிகளாக தங்கள் மெம்பர்ஷிப் உறுப்பினர்களை அப்படியே தற்காத்து கொள்ளுகிறதற்காக தங்களுடைய விசுவாசிகள் என்று சொல்லுகின்ற எண்ணிக்கையில் ஒவ்வொரு ஜனங்களையும் மடைமாற்றம் பண்ணி தங்களிடத்தில் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி சபைகளில் உறுப்பினராகி சபையோடு கூட தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அந்த திருச்சபையின் அங்கம் என்று சொல்லுகின்ற பெயர் பிரஸ்தாபத்தோடு இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளும் மழுங்கி கிடக்கிறது. அல்லேலூயா. ஒரு விசுவாச பிள்ளை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் அழைக்கப்பட்ட அழைப்பில் உறுதிப்படுத்தப்பட்டு தேவனுடைய அழைப்பினால் அவள் பெற்றுக்கொள்ள வேண்டிய சகல விசுவாசத்தின் மேன்மைகளையும் பெற்று, நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசி என்று சொல்லுகின்ற விசுவாச ஆழம் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைக்கும் உள்ளும் இல்லை. அல்லேலூயா. விசுவாசி என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஆழமாய் தெரிந்திருக்கிற ஒரே விஷயம், நான் இந்த சபையின் விசுவாசி என்று சொல்லுகிறது மட்டுமே. அல்லேலூயா. ஆனால் உண்மை என்ன? ஆண்டவர் ஒருவனை அழைக்கும் பொழுது அந்த ஆண்டவரை விசுவாசிக்கின்ற ஒரு செயல் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உண்டாகத்தக்கதாக பலன் செய்தவரும் கிரியை செய்தவருமாகிய சர்வ வல்லமையுள்ளவர் அந்த விசுவாச வாழ்க்கையிலே உங்களையும் என்னையும் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நியமிக்கப்பட்டும் அந்த நியமிக்கப்பட்ட விசுவாச வாழ்க்கையை நாம் பல நேரம் உணராதபடிக்கு எல்லோரும் போகிற பாதையில் பயணிக்க விரும்புகிறதே விசுவாச துரோகமாக நம்முடைய வாழ்க்கையில் பெருகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த விசுவாச துரோகம் என்று சொல்லுகிறது எப்படி வருகிறது? ஆண்டவர் நம்மை அழைத்து நிறுத்தின அந்த அற்புதமாய் நடத்தின அந்த வழியை விட்டு ஏதோ ஒரு சபையில் அங்கத்துவமாய் இருப்பதற்கென்று திசை மாற்ற பண்ணப்பட்டு, அந்த சபைக்கு நமக்கு ஒரு கடமை இருக்கு, அந்த சபைக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, அந்த சபையோடு கூட ஒரு தொடர்பு இருக்கிற என்று சொல்லுகின்ற ஒரு வஞ்சனையான ஒரு காரியங்களை ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்குள்ளும் இன்றைக்கு வேர் பற்றி பிடித்திருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் வாழ்க்கை சமாதானமாய் இருக்கிறதா? சந்தோஷமாய் இருக்கிறதா? பாவ வாழ்க்கை முற்று மாற்றப்பட்டிருக்கிறதா? தேவனுக்கு விருப்பமான இடங்களிலே உன் கால்கள் பயணிக்கிறதா? உன்னுடைய உதடுகள் பேசுகிறதா என்று சொல்லுகின்ற இடத்தில் பார்க்கும் பொழுது அவைகள் உடைக்கப்பட்ட நிலையில் வாழ்க்கை முறைகள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன?
விசுவாசிக்கின்ற விசுவாசிகளுக்குள்ளே தேவன் பேரில் உள்ள விசுவாசத்தை பிசாசானவன் வஞ்சகமாய் தகர்த்து கட்டிட சபைகளோடு கூட உள்ள தொடர்பில் ஜனங்கள் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு திருப்தி, நான் இந்த சபையின் விசுவாசியாய் இருக்கிறேன், இந்த பாஸ்டருக்கு நான் ஒரு விசுவாசி, இந்த திருச்சபையின் அங்கத்தில் நான் ஒரு விசுவாசி என்று சொல்லி வைப்பதற்காக ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இரத்தம் சிந்தவில்லை. அல்லேலூயா. பாவத்தில் இருந்து அழிக்கப்படு அநேக பாவங்களினாலும் சாபங்களினாலும் சுமத்தப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே தண்டனைக்கு ஆக்கினைக்கு வைக்கப்பட்டிருந்த நம்முடைய வாழ்க்கை, அந்த ஆக்கினை இல்லாத நீதியான இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீதியுள்ள வாழ்க்கைக்கு நேராக நாம் திருப்பப்பட்ட ஒரு நிலையில் அந்த நீதியுள்ள வாழ்க்கை வாழுகின்ற நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு பிரதானமான பணியை கொடுத்தார். நீங்களும் நானும் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் என்று சொல்லுகின்ற பெலன் நமக்குள்ளே உண்டாகும்படிக்கு, தேவனை விசுவாசிக்கிறவர்கள் என்று சொல்லுகின்ற கிரியைகளை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் தேசத்திற்கும் ஜனத்திற்கும் அடையாளமாய் வைக்கும்படிக்கு ஆண்டவர் அழைத்தார். அல்லேலூயா. இதற்கு ஆதியிலே விசுவாசத்தின் தந்தையாயிருந்த ஆபிரகாமை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் ஆண்டவரால் அழைக்கப்பட்டான். ஆண்டவரையே அவன் விசுவாசித்தான். ஆனபடினால்தான் வீட்டை விட்டு, நாட்டை விட்டு, தொழிலை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் கையும் வெறுமையோடு கூட அவன் குடும்பமாய் புறப்பட்டு வருகின்றான். அல்லேலூயா. வழிகளிலே அநேக சூழ்நிலைமைகளை கடந்தான், அநேக இக்கட்டுகளை கடந்தான், அநேக போராட்டங்களை சந்தித்தான், அநேக வாக்குவாதங்களை சந்தித்தான். அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனோடு கூட துணை செய்து அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவன் கடந்து சென்ற தேசமெங்கும் இருந்த ஜனங்கள் கண்டார்கள். அல்லேலூயா. கண்ட ஒவ்வொரு ஜனங்களும் சொன்னார்கள், மெய்யாகவே தேவன் உம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கண்டோம். அல்லேலூயா. மெய்யாகவே தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை குறிப்பினால் அறிவோம். மெய்யாகவே தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை பலத்த செய்கைகளினால் தேவன் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அவனுடைய பலன் குன்றினது. அழைக்கப்பட்ட ஆபிரகாமுடைய பலன் குன்றி போனது. அவனால எதுவும் பேச முடியவில்லை, எதிர்த்து நிற்க முடியவில்லை. ராஜாக்களை எல்லாம் அவன் கடந்து வர வேண்டியது வந்தது. அப்பொழுது அவர்களுக்கு முன்பெல்லாம் அவன் பணிந்தவனாக, முடங்கினவனாக, ஒதுங்கினவனாக நின்றான். ஆனால் அவனுக்காக ஒருவர் ராஜாக்களுடைய இருதயங்களையும் அசைத்தார். அல்லேலூயா. அதிபதிகளுடைய இருதயங்களை எல்லாம் ஆண்டவர் அசைத்தார். அப்படிப்பட்ட கிரியையை நீங்களும் நானும் செய்யும்படிக்கு விசுவாச வாழ்க்கைக்கென்று ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பெரிய ஒரு கூட்டத்துக்கு கூட நீங்களும் நானும் ஓடும்படிக்கு ஆண்டவர் அழைக்கவில்லை. நீங்கள் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பின் விசுவாசத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதை வெறுமையின் பாதைகளில் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீர் ஊற்றுகளாய் மாற்றிக்கொண்டார்கள் என்று சொன்னது போல நீங்கள் சொல்லத்தக்க, நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாய் சொல்லத்தக்க விதத்தில் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இன்று நாம் எப்படி போய்கொண்டிருக்கிறோம்? ஆபிரகாம் விசுவாசித்தான். அவனுடைய விசுவாச வாழ்வில் கடைசி வரைக்கும் அவன் நீதியாய் வாழ்ந்தான்.
ஆனபடியினாலே அவன் அழைப்பின் பாதையிலே அவன் வழியிலே வந்த லோத்தையோ வழியில வந்த எந்த ராஜாக்களையும் பார்த்து அவர்களுக்கு பின்னால் ஓடி போகவோ இல்லை. அவனுக்கு தெரியும், என்னை அழைத்தவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற உறுதியோடு கூட ஆபிரகாம் கடைசி மட்டும் நின்றான். அல்லேலூயா. வாழ்க்கையிலே வறுமை இருந்தது, வாழ்க்கையிலே போராட்டம் இருந்தது, வாழ்க்கையிலே தனிமை இருந்தது, வாழ்க்கையிலே பஞ்சம் இருந்தது, வாழ்க்கையிலே பட்டினி இருந்தது. ஆனால் இந்த தேவன் என்னை அழைத்திருக்கிறார், இந்த தேவன் என்னை நடத்துவார், இந்த தேவன் என்னை போஷிப்பார் என்று சொல்லுகிற விசுவாசம் அவனுக்குள் இருந்தபடியினாலே அவன் வாழ்வில் வந்த அத்தனையும் அவன் மேற்கொண்டான். அதே ஆபிரகாமை நம்ம பார்க்கும்போ அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, என்னுடைய எச்சமான் செல்வ சீமானாயிருக்கிறான். அல்லேலூயா. செல்வ சீமான் என்று சொன்னால் குறைவே இல்லாத அளவிற்கு அவனுக்கு எல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கொண்டு வந்ததற்கு காரணம் என்னன்னா, அவனோடு கூட தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த விசுவாச வாழ்க்கைக்கு நேராய் நடத்தப்பட்ட அந்த நடத்துதல். அல்லேலூயா. ஆனால் அதற்கு பிற்பாடு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வந்துவிட்டது. இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடியும் விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பலன் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு சுத்தமாக விசுவாசி என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்குள்ளே விசுவாச பலன் இல்லாதபடிக்கு, அற்புதங்கள் இல்லாதபடிக்கு, அடையாளங்கள் இல்லாதபடிக்கு, ஒரு அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்ற ஜீவன் இல்லாதபடிக்கு இன்றைக்கு சபை போய்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும்போ விசுவாசிக்கிறவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை பார்க்கலாம். மார்க் 9:23 வாசிக்கலாம். மத்தேயா வாசிக்கலாம். மார்க் 9:23 மாற்றி சொன்னோம். மார்க் 9:23 வாசிக்கலாம். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகின்றார், விசுவாசிக்க ஒன்னால கூடும் என்று சொன்னால், நீ எதிர்பார்த்திருக்கிற காரியம், உன்னுடைய சூழ்நிலைமை எதுவா இருக்கலாம், உன்னுடைய சந்தர்ப்பங்கள் எதுவா இருக்கலாம், நீ தனிமையில் புலம்பிக் கொண்டிருக்கலாம், அது எதுவானாலும் நீ விசுவாசிக்கிற அப்படின்னா அது உனக்கு ஆகும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. இப்போ விசுவாசிக்கினுடைய அதிகாரம் என்ன? சூழ்நிலைமையை தாண்டி சாதிக்கிற இடத்துல உன்னையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்து முதன்மையாக்கி அடையாளமாய் வைத்துள்ளார் ஆண்டவர். அல்லேலூயா. 2வது வாசிக்கலாம். 11வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 11:23. அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே மலை கடலிலே தள்ளுண்டு போம் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சந்தேகப்படாமல் இது மாறும், இது கடந்து செல்லும் என்று சொல்லி ஆள்பலத்தை நம்பி அல்ல, அரசியல் பலத்தை நம்பி அல்ல, அதிகார பலத்தை நம்பி அல்ல, கர்த்தர் அழைத்த கர்த்தரிடத்தில் விசுவாசித்தோமானால், சந்தேகப்படாமல் விசுவாசித்தோமானால் அதை ஆண்டவர் செய்து கொடுக்க முடியும் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. மார்க் 16வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 16:17.
விசுவாசிக்கிறவர்களாலே நடக்கும் அடையாளங்கள் என்று சொல்லி அநேக உலகத்தில் நடக்காத அற்புதங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனாலே இவைகளை எல்லாம் செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. ஹலோ, ஆண்டவருடைய சபையில் ஏதோ ஒரு சபையில் விசுவாசியாய் இருந்து கொண்டிருக்கிற என் வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சபையில் உறுப்பினராகிறதற்காக ஆண்டவர் உங்களை விசுவாசியாய் கொண்டு வரவில்லை. இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற சகல காரியத்திலும் உங்கள் வாழ்விலே மாற்றங்களை விசுவாசித்து கொண்டு வரவும் நடக்கவும் ஜெயிக்கவும் தக்கதான ஒரு விசுவாச மார்க்கத்தாராக உங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பிள்ளை இல்லாத காலத்தில் ஆண்டவர், நான் உனக்கு மணலை எண்ணிப்பாரு, நட்சத்திரத்தை எண்ணிப்பாரு, இந்த அளவுக்கு எண்ண முடியாத திரளான சந்ததியாக உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு ஆபிரகாமுக்கு சொன்னார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்களை அடைவதற்காக அவன் கொடுத்த விலை என்று சொல்லுகிறது மிகவும் கடினமான ஒன்று. அவன் ஒரு சபையின் மெம்பர்ஷிப்பாக அவன் இருக்கவில்லை. அழைத்த தேவனோடு கூட உறவில் சரியாயிருந்தான். ஆனபடியினாலே அவன் சூழ்நிலைமை சகலத்தையும் கடந்து அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவு செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதே போல தான் இருக்கணும். விசுவாசிக்க கூடுமானா எதையும் செய்யக்கூடும் என்று சொல்லுகிற விசுவாசம் சபையின் மேல அல்ல, போதகர் மேல அல்ல, உங்களை அழைத்த தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தம். அல்லேலூயா. அதனால தான் ராஜாக்களை செய்தார்கள், அக்கினியை அவித்தார்கள். நீங்க எபிரேயரின் புஸ்தகம் நீங்க அவருடைய 11வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். முதல் வசனம், அவருடைய 11வது அதிகாரம் அதனுடைய விசுவாசத்தினாலே 33-34 வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயரின் 11வது அதிகாரம் அவருடைய 33-34 வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை செய்தார்கள், நீதியானவைகளை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்கள் தேவனிடத்தில் பெற்ற வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டார்கள், சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார்கள், அக்கினியின் நடுவிலே அக்கிரகத்தின் உக்கிரத்தை அவித்து போட்டார்கள், பட்டய கருக்கிலிருந்து தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தின் பட்டியலிலே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நடந்த நற்செயல்களை குறித்து விசுவாசத்தினாலே அற்புதங்களை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நபர்களையும் சொல்லிவிட்டு எபிரேயர் 11:33-34 தெளிவாய் சொல்லுகிறது. இவைகளெல்லாம் நடந்தது, இவைகளெல்லாம் அவர்களுடைய பலத்தில் நடக்கவில்லை, அவர்களுடைய மெம்பர்ஷிப்பினால நடக்கல, அவர்கள் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தினாலே அவர்கள் வாழ்க்கையில் இருந்த சகலத்தையும் மாற்றிக்கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும்
செய்யத்தக்க ஒரு விசுவாச வாழ்க்கை வாழும்படிக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அநேக சபைகளில் இருக்கிற அநேக மக்களுக்கு ஒரு கவலை இருக்கிறது. ஊழியக்காரர் எல்லாம் வளர்ந்துட்டே இருக்காங்க, ஆனால் அந்த சபையிலே அங்கத்துவம் வைத்து அந்த சபையிலே 20 வருடம் 30 வருடம் 40 வருடம் என்று சொல்லி அந்த சபையிலே போய் ஆராதித்தும் கூட ஏன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரவில்லை என்று சொல்லி இருக்கிற ஆதங்கம் இருக்கிறது. அநேக விசுவாச பிள்ளைகள் ஜெபத்திற்காக பேச வரும் பொழுது, ஜெபத்திற்காக தொடர்பு கொள்ளும் பொழுது, இந்த உலகம் முழுவதும் அறியப்படுகின்ற பெரிய பெரிய திருச்சபையின் போதகர்களை சொல்லுகின்றார்கள், நான் இத்தனை வருடம் இந்த திருச்சபையில் இருக்கிறேன், ஆனால் எனக்குள்ளே எந்த மாற்றமும் வரவில்லை. அல்லேலூயா. சபை வளருகிறது, போதகர் வளருகின்றார், அந்த ஊழியம் வளருகிறது, நானோ வளராமல் போகிறேன் என்று சொல்லுகின்ற அங்கலாய்ப்பை அநேகர் சொல்லுகின்றார். இந்த பகல் வேளையிலே அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து சொல்லுகின்றேன், நீங்கள் அந்த சபையோடு கூட ஐக்கியமாகி அந்த சபையிலே உறுப்பினராக்கும்படிக்கு ஆண்டவர் அழைக்கவில்லை. அழைத்த தேவன் உங்களை கொண்டு உங்களின் மேலே கர்த்தருடைய மகிமையை விளங்கச் செய்து உங்களோடு கூட தேவன் இருக்கிறார், ஆண்டவர் உங்களை தனித்தன்மையாய் அழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறதை உங்கள் வறுமையான வாழ்க்கையிலே எதுவும் இல்லாத சூழ்நிலையிலே அவைகளை எல்லாம் மேற்கொள்ள செய்கின்ற பலன் கொள்ளும்படிக்கு நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மூலமாய் அவருடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அவர் மேல் விசுவாசம் வைக்காமல் சபையின் மேல் விசுவாசி, இந்த சபையின் ஊழியத்தில் நான் ஒரு விசுவாசி என்று பிணைக்கப்பட்டிருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை பார்க்க முடியவில்லை. ஊழியங்களை தவறு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை, ஊழியக்காரர்களை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. காரணம், சபை என்று சொல்லுகின்ற ஒன்று நாம் ஆண்டவர் மேலே வளருகிறதற்காய் வைத்திருக்கிற ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. ஒரு வாகனம் பழுதாகும் பொழுது அதை சீர் செய்கின்ற ஒரு ஒர்க் ஷாப் எப்படி இருக்கிறதோ, ஒரு வேலை பார்க்கின்ற இடம் எப்படி இருக்கிறதோ, அதே போன்று தான் நீங்கள் விசுவாச மார்க்கத்தாராய் இருக்கிறீர்கள், விசுவாசிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அதிலே அந்த விசுவாசத்திலே வலது இடதுபுறம் சாய்ந்து தோய்ந்து போகாதிருக்கவும் அழிந்து போகாதிருக்கவும் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கேற்ற நிலையிலே நீங்கள் பலன் கொண்டு விசுவாச வாழ்க்கையில் ஓடுவதற்கும் உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் தான் சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பயன்படுத்தி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்து உங்களுக்குள்ளும் பலப்பட்டு நீங்கள் அவருடையவர்கள் என்பதை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் இந்த தேசத்திற்கு நீங்களே உங்களை அறிவிக்க வேண்டிய சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு சபைகள் எப்படி போகிறது? ஆள் கூட்டம் உள்ள சபையில் போய் அங்கத்துவம் எடுத்து விட்டு நான் எந்த சபைக்கு போகிறேன்னு தெரியுமா அப்படிங்கிற பெருமைகள் அநேகத்தை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த பெரிய சபைக்கு போனாலும் உன்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட போவதில்லை. எந்த பெரிய சபைகளுக்கு நீங்கள் போனாலும் உங்கள் வாழ்க்கை மாற்றப்பட போவதில்லை. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே அழைக்கப்பட்ட அழைப்பிற்குள்ளே நீங்கள் உடன்படிக்கைக்குள்ளே உறுதிப்பட்டால் ஒழிய உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை பார்க்கவே முடியாது. அப்போ சபையின் ஐக்கியம் அல்ல உங்களை அந்த சபையில் வைத்திருப்பது. இதை புரிந்து கொண்டா சபை உங்களை கண்டுக்காது, ஆனால் கர்த்தர் உங்களை போஷிப்பார். அல்லேலூயா. இதை புரிந்து கொண்டு சபைகளிலே பயணிக்கிற பயணம், உங்களுடைய விசுவாச பயணம் சரியாய் இருக்குமானால் சபை ஒருவேளை உங்களை தள்ளி போடலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை தள்ள மாட்டார். அல்லேலூயா.
சபை பல நேரம் பட்ட பெயர்களை வைக்கலாம். இவனுக்கு ஆவி சரியில்லை, இப்படியெல்லாம் சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. போதகர்கள் இப்படித்தான் பல நேரங்களிலே பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை சொல்லுகின்றேன், உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் ஒரு நெருக்கம் இருக்குமானால் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை எந்த சபையும், எந்த சபை போதகரும், எந்த சபையில் இருக்கிற பெரிய பெரிய உயர் பதவியில் இருக்கிறவர்களும் தடுக்க முடியாது. ஆமென். உங்கள் விசுவாச வாழ்க்கையை கனப்படுத்துகின்ற ஒரு தெய்வம் உங்களோடு கூட இருந்து செயல்பட்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அந்த செயல்பாடுக்காக சபையை தேர்ந்தெடுங்கள். அல்லேலூயா. விசுவாச வாழ்க்கையில் கர்த்தரோடு கூட இணைந்து பயணிப்பதற்கும், கர்த்தரோடு கூட இணைந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் சபையை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று சொன்னால், உங்களை தேடி ஆண்டவருடைய அற்புதம், அதிசயம், மகத்துவமான கிரியைகள் வெளிப்படும். நீங்கள் விசுவாச மார்க்கத்தாராய் நீதிமான்கள் பட்டியலில் சேர்க்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆனால் இந்த விசுவாச வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது. எப்படி? நீங்கள் இந்த வாழ்க்கையில் சரியாக பயணிச்சிங்கன்னா தனிமைகள் தான் உங்களுக்கு கிடைக்கும், புலம்புதல்கள் தான் கிடைக்கும், வெறுமைகள் தான் கிடைக்கும், எதிர்ப்புகள் தான் கிடைக்கும். ஓ ஸ்தோத்திரம். உங்களுக்கு நீங்கள் அறியாத குற்றச்சாட்டுகள் எல்லாம் உங்களுக்கு நேராய் வரும். கவலை கொள்ளாதீர்கள். சபை உங்களுக்கு உதவாது, போதகர் உங்களுக்கு உதவ மாட்டார். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பின் பேர் நீங்கள் உறுதிப்படுவீர்கள் என்று சொன்னால், அழைத்தவர் உங்களோடு கூட இருந்து சகல இக்கட்டின் காரியங்களிலும் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ விசுவாச வாழ்க்கை சபைக்காக ஏற்படுத்தப்படவில்லை, விசுவாச வாழ்க்கைக்காக சபை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அல்லேலூயா. சபையின் உறுப்பினர் அங்கம் ஆவதற்காக ஆண்டவரை தேடாதீர்கள். ஆண்டவருக்குள் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற நீங்கள் பிரயாசப்படுங்கள். அது உங்களை மேன்மைக்கு நேராய் நடத்தும். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னா, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. சபையில் அங்கத்துவம் வைத்திருக்கிறவர்களுக்கு பல நேரம் பட்டினி வரலாம், ஆனா தேவனோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிற உங்களுக்கோ ஒரு நன்மையும் ஒரு தேவையும் குறைபடவே. உங்கள் குறைவுகளை பூர்த்தீகரிக்கிறது சபை அல்ல. உங்கள் தேவைகளை நிரம்பச் செய்கிறது ஒரு போதகர் அல்ல. உங்களை அழைத்து இந்த விசுவாச மார்க்கத்தில் உங்களை நிறுத்தின தேவன் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. அது போதகர்களுக்கே அற்புதமாயிருக்கும், போதகர்களுக்கே ஆச்சரியமாயிருக்கும்படிக்கு நீங்கள் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் ஒருவனும் ஒரு காரியமும் உங்களை அசைப்பதில்லை. அல்லேலூயா. அப்போ விசுவாச வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டிய இடம் எங்க? ஆபிரகாமை போல அழைக்கப்பட்டவரோடு கூட நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சபையோடு கூட மெம்பர்ஷிப் ஆகி நான் இந்த சபையின் விசுவாசின்னு சொல்லுகிறதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை. உங்கள் மேல் விசுவாசி என்று சொல்லுகிற பேர் இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து எனக்கு போதும், இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கைக்கா எல்லாம் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்கள். அதனால தான் நீங்கள் விசுவாசி அல்லாமல் இந்த சபையில் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறதுனால நீங்கள் விசுவாசி அல்ல. அல்லேலூயா. இந்த சபையில் நீங்கள் விசுவாசின்னு சொல்லி நீங்கள் மனசில் பதிப்பீங்கன்னா இந்த சபை, நான் தெளிவாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பைசாய்க்கு பிரயோஜனம் இல்லாத எதுவும் செய்யாது. அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்காக இரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் விசுவாசம் வைப்பீர்கள் என்று சொன்னால் இந்த சபையில் நீங்கள் மிகுந்த பலன் கொடுக்கிற விசுவாசியாய் அறியப்படுவீர்கள்.
அல்லேலூயா. இந்த சபையின் மெம்பர்ஷிப் அறியப்படுவதல்ல, கிறிஸ்துவை விசுவாசித்தான், ஆண்டவர் அவனுக்கு இதையெல்லாம் கொடுத்தார். கிறிஸ்துவை விசுவாசித்து கொண்டான், அவனுடைய வாழ்க்கை விசேஷமாய் இருந்தது, மற்ற யாவரை காட்டிலும் விசேஷமாய் இருந்தது. ஆனபடியினாலே அவன் தள்ளப்பட்ட இடத்திலும் புறக்கணிக்கப்பட்ட இடத்திலும் சூழ்நிலையெல்லாம் அவனுக்கு எந்த உதவியும் இல்லாமல் இருந்த இடத்திலேயும் அவன் தலையை என் ஆண்டவர் உயர்த்தினார் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நீங்கள் சபையோடு கூட உள்ள ஐக்கியம் அல்ல, உங்களை அழைத்தவரோடு கூட உள்ள ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதிலே தான் ஜீவன் இருக்கிறது. அந்த ஐக்கியம் உங்களுக்குள்ளே பெருக பெருக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கேடுபாடுகள் மாறும், தாறுமாறுகள் மாறும், கோணலானவைகள் நேராகும், மேடு பள்ளம் என்று சொல்லுகிறவைகள் எல்லாம் சமமாய் மாறக்கூடிய நிலைமைக்கு கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? நாம் இப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்னாடி நம்மை அர்ப்பணித்து செபிக்க போகிறோம். ஏதோ ஒரு சபையில் மெம்பர்ஷிப் ஆகி இந்த சபையில் நான் விசுவாசின்னு சொல்கிறதுக்காக ஆண்டவர் அழைக்கவில்லை, உங்களுக்காக ரத்தம் சிந்தினது அதுக்காக அல்ல. நாம் எல்லாரும் இப்படி கண்களை மூடி ஒரு வார்த்தை செபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு உம்முடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். சுருக்கமான நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். இன்னும் அநேகம் இருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் பதிப்பார்களாக. இந்த விசுவாச வாழ்க்கையிலே இவர்கள் ஒவ்வொருவரும் தேறினவர்களாய் மாறட்டும். சூழ்நிலைமைகளை கடந்து, இல்லாமைகளை கடந்து, ஆண்டவரே நெருக்கடிகளை கடந்து, எதிரான சூழ்நிலைமைகள், எதிரான காரியங்கள் எல்லாவற்றையும் கடந்து நான் விசுவாசித்தவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன், அவர் என்னை இந்த பாதைகளில் எல்லாம் நடத்தி என்னோடு கூட ஒரு ஜீவனுள்ளவராக, சத்துவமுள்ளவராக, வல்லமையுள்ளவராக இருந்து எனக்கு இவைகளை எல்லாம் தந்தார் என்று சொல்லுகிற நிறைவுள்ள விசுவாச பிள்ளைகளாக, நிறைவுள்ள அடையாளமான விசுவாச மார்க்கத்தாராக இந்த சபையில் இருக்கிற, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை விசுவாசிகளும் பெருக பரிசுத்தாவியானவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. நான் பேசுகிற வார்த்தைகள் இவர்களுக்குள்ளே மாற்றம் கொடுக்க முடியாது, ஆனால் இவர்களுக்காக ரத்தம் சிந்தின இயேசுவே இவர்களுக்குள்ளே கிரியை செய்ய முடியும். உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் இவர்களை நீர் விரும்புகிற சித்தத்திற்குள்ளே நடத்தி கொண்டு போவீராக. இவர்கள் பயணிக்கிற விசுவாச வாழ்விலே தனித்து இல்லை, என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லுகிற தைரியத்தை கொடும், சத்துவத்தை கொடும். எந்த சூழ்நிலைமையிலும் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிற விசுவாச தைரியம் இவர்களுக்குள்ளே பெருகுவதாக. அந்த விசுவாச தைரியத்தினாலே ஆகாது முடியாதுன்னு சொன்ன சகலத்தையும் இவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் பயன்படுத்துவீராக. அதிகாரப்படுத்தும் எங்கள் பூலாங்குளம் தேசத்திற்காக செபிக்கிறோம். சகல வீடுகளிலும் சமாதானம் உண்டாகட்டும், சகல வீடுகளும் சம்பூரணம் அடைவதாக, சகல வீடுகளிலும் ஆண்டவரே பெருக்கம் உண்டாவதாக, சகல வீடுகளிலும் ஆண்டவரே வாழ்வாதாரங்கள் உயர்த்தப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இவை எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தருடைய இரட்சிப்பை ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும் பார்ப்பார்களாக. மனிதனால் கொடுக்க முடியாத சமாதானத்தை பார்ப்பார்களாக, அனுபவிப்பார்களாக. விசுவாசத்தினால் ஆகும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்திருக்கிற விசுவாசம் இந்த தேசத்தை மாறுதல் செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யாரெல்லாம் இந்த விசுவாசத்திற்குள்ளே விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், எனக்கு இந்த காரியத்தில் ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் இப்பொழுது இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், அத்தனை பிள்ளைகளுக்குள்ளும் மாற்றங்கள் சம்பவிப்பதாக, மாறுதல் உண்டாவதாக, சமாதானம் பிறப்பதாக, ஐஸ்வர்யம் உண்டாவதாக, ஆண்டவரே விசாலங்கள் உண்டாவதாக, நெருக்கடிகள் சகலமும் மாறுவதாக, வியாதியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக, பூரண சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.